எந்த குடும்பத்தில், அதாவது எந்த ஒரு மதத்தில் இந்த குடும்பம் என்ற நம்பிக்கை இருக்கிறது? கமெண்ட் போட்டிருக்கிறார், குடும்பம்னு வந்துட்டாலே கடவுள் இல்லைன்னு ஆயிரும்ல. கடவுள் இல்லைல, கடவுளுக்கு குடும்பம்னு சொல்ற, அந்த குடும்பம்னாலே கடவுள் இல்லைன்னு ஆயிரும்லன்னு சொல்லுவார். அவர் நம்பிக்கையில் அப்படித்தான். அவர் ஒரு கடவுளுக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறார். அந்த வரையறைப்படி கடவுளுக்கு குடும்பம் இருக்கக்கூடாது. அதுதான் மற்ற நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் வேண்டான்னு சொல்றார். போய எனக்கு அது மாதிரி கடவுள் குடும்பம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். அது அவர் விருப்பம். அது நம்ம திட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு வேணுயா அப்படின்னு சொல்றவங்களாம் கத்தோலிக்கர். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களாம் கத்தோலிக்கரே அல்ல. அந்த வேண்டான்னு சொல்றவங்கள தான் அருங்குடை இயக்கத்தினர் இருக்கிறார்கள். ஆனால் தான் அவர்களை கத்தோலிக்கர் அல்ல என்று நான் தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன். திருச்சபை சட்டமும் சொல்கிறது, திருச்சபை கோட்பாடு சொல்கிறது, திருவிழியமும் சொல்கிறது. ஆனால் திருச்சபை வெளில சொல்லி அனுப்பல. திருச்சபைனா அதை செயல்படுத்தும் அதிகாரிகள். திருச்சபை சொல்றதுதான் திருச்சபை சட்டம், சிசிசி, அப்புறம் அதான் திருச்சபை கோட்பாடுகள் அப்படின்னு வச்சுங்க. சிசிசினா அடுத்தது திருவிழியம். திருவிழியம் அவர்கள் புறம்பே இருப்பவர்கள், இன்னரசின் மறைபொருளை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார் அல்லவா? அதுதான் குடும்ப நம்பிக்கையில் இல்லாதவர்கள். அதனால் அது வேற கணக்கு. கடவுளின் குடும்பம் இருந்தால் அவர் கடவுளா இல்லையா என்பது வேறொரு கணக்கு. அதற்கு நாம் போகவில்லை. நாமெல்லாம் ஒரு கணக்கு போட்டிருக்கிறோம். என்ன? கடவுள் குடும்பம் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை ஒரு கணக்கு சொல்கிறது. கடவுள் குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் நாம் சேர்ந்தால் நாமும் கடவுள் இனமாக மாறிவிடுவோம். சிசிசி 460, அகஸ்தீனாரு, அக்வின் தோமையாரு இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதை நாம் நம்புகிறோம். அவர் அக்வின் தோமையால நம்பாதவர்கிட்ட போய் நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்டர்ஃபேத் டயலாக் இல்லை. ஒரு நம்பிக்கையிலிருந்து இன்னொரு நம்பிக்கை குறித்து பேசுகிறவர்கள் அல்ல. நாம் நமக்குள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்குள்ளேயே பேசிக்கொள்பவர்கள். மற்றவர்கள் கேட்கலாம், ஆனால் அவர்கள் கருத்தை இங்கே கேட்பதால் அவர்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா இப்படி விளக்கம் கொடுக்க கிடைச்சாதான் அவங்கள்ட்ட போய் நான் வாழணும்னு அவசியம் இல்லை. அதனால விட்டுருங்க. அது மாதிரி கமெண்ட்லாம் இருந்தா நீங்க அது விளக்கி பாருங்க. இது மாதிரி மற்ற நம்பிக்கையுடையவர்கள் பேசும்பொழுது அது நமக்கு அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாளை பார்ப்போம்.